ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு மேசையிலிருந்து உலகின் செம்பு விலையை 10 வருடங்களுக்கும் மேலாக தனியாக கட்டுப்படுத்தினான் என்று தெரியுமா? யாசுவோ ஹமனகா சுமிடோமோ கார்ப்பரேஷனில் ஒரு சாதாரண உலோக வணிகராக வேலை செய்தார். அமைதியான தோற்றம், நம்பகமான பெயர், யாரும் சந்தேகிக்காத ஒரு முகம். ஆனால் அவர் மேசையின் கீழே ஒரு வேறு உலகம் இருந்தது. ஹமனகா 2 கணக்கு புத்தகங்கள் வைத்திருந்தார். ஒன்று நிறுவனத்திற்காக, மற்றொன்று அவரது சொந்த நிழல் பேரரசுக்காக. அவர் உலகின் மொத்த செம்பு விநியோகத்தில் 5 முதல் 8% வரை கட்டுப்படுத்தினார். செம்பு என்பது கம்பிகளில் இருக்கிறது, கார்களில் இருக்கிறது, உங்கள் வீட்டின் சுவர்களில் இருக்கிறது. அந்த முழு உலகத்தையும் ஒரு மனிதன் தன் கையில் வைத்திருந்தான். இழப்புகள் குவிந்தன, $2.5 பில்லியன் மறைந்தன. ஆனால் அவர் அதையும் மறைத்தார். 1996 சுமிடோமோ கணக்குகளில் ஒரு சிறிய முரண்பாட்டை கண்டுபிடித்தது. அந்த ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் உடைத்தது. ஹமனகா 8 வருட சிறை தண்டனை பெற்றார். ஆனால் உண்மையான அதிர்ச்சி வேறு ஒன்று. யாரும் கேட்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை. நம்பிக்கை மட்டுமே போதும் என்று அவர் நிரூபித்தார்.